கொஞ்ச நாளாகவே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ஒரு வார் மாதிரி, அதாவது மறைமுகமாக ரெண்டு பக்கம் பேச்சுவார்த்தையில ஒரு வார்த்தை போர் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இப்ப இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி நாங்க மட்டும்தான், நாங்க தான் நட்பு நாடு, அமெரிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்ப அதை வந்து சொல்லியிருக்கார். இது சொன்னதுனால உடனே இப்போ வந்து அதற்கு உடனே நேத்தன்யாகு திரும்ப ஒரு பதிலை அவர் கொடுத்திருக்கார். அவர் அதுக்கு என்ன பதில் கொடுத்திருக்காருன்னா, இந்தியா வந்து எங்களுக்கு ஆதரவாக இருக்கு, நான் வந்து அமெரிக்காவோட கருத்தை நான் வந்து மதிக்கிறேன், ஆனா அதுக்காக வந்து முழுமையா நான் அதை ஏற்க முடியாது, எங்களுக்கு வந்து இந்தியா போன்ற சிறந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க, 140 கோடி மக்களும் தெளிவாக எங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க இந்தியால, எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார். இது எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா என்ன யோசிச்சது அப்படின்னா, இந்த ஈரான் கான்குவெஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான், இஸ்ரேல் மேல பழிய போட்டுட்டு தான் கழண்டு போலாம்னு இன்னைக்கு அமெரிக்கா நினைச்சது. இப்ப அந்த அரசியலுக்கு அழகாக இஸ்ரேல் வந்து பதிலளித்து கூட, என்னடா நீ என்ன மட்டும் காரணம் காட்டிட்டு போகாத, நீ லாபத்துக்கும் சேர்த்து தன்னடா இந்த வேலையை பண்ணுன, இதை இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அழகா வந்து அமெரிக்காவை இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் இதுக்குள்ள சாராம்சம். அது இன்னொரு இதுல எப்படின்னா, அமெரிக்காவுக்குள்ள இப்ப அமெரிக்கா எதிர்பார்க்கல, ஈரான்ல வந்து 2-3 சண்டைகளை போட்டாச்சுன்னா உடனே ஈரான் ஒட்டுமொத்த ஈரானும் கவுந்துரும், உடனே அங்க ஆட்சி மாற்றம் வந்துடும், சண்டையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில நம்ம வந்து உள்ள ஆயில் வெல்த் அவ்வளோத்தையும் நம்ம ஆட்டையை போட்டு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்குல ஒரு மிஸ்கால்குலேஷன் வியட்நாம்ல சிக்கின மாதிரி கரெக்டா அது வந்து ஈரான்ல அமெரிக்கா சிக்கிருச்சு. இப்ப இதை விட்டு வெளியில வரணும், வெளியில கௌரவமா வெளியில வரணும் அப்படின்னா பிரச்சனை என்ன ஆகும்? சரி, இஸ்ரேல முன்னிறுத்தி தானே வந்துச்சு. இப்ப அம்புட்டு பேர் இப்ப இஸ்ரேல எதிரியாக்கி இஸ்ரேல் மேல அடிச்சாச்சுன்னா இஸ்ரேல்காரன் என்ன பண்ணுவான்? ஏன்டா நான் உனக்காகத்தானே நான் இடத்த கொடுத்து சண்டைக்கு வந்தேன், நீ என்ன மட்டும் கழட்டி விட்டுவிட்டு நீ மட்டும் உனக்கு நோபல் பரிசு வாங்குறதுக்கு நீ பண்ண சீனை மாதிரி இதுல இன்னொரு சீனை போட்டு போயிட்டேன்னா நாளைக்கு நான் என்னடா பண்றது? உன்னை நம்பித்தானடா நான் மட்டும் பண்ணினேன், நீ என்ன கழட்டி விடணும்னு பாக்குறியான்னு அவர் இன்னைக்கு போட்டு பாக்குற. அப்படி இது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒருத்தன் விடா கொண்டான்னா இன்னொருத்தன் கொடா கொண்டானா இருக்கான். இஸ்ரேலுக்குள்ள விஷயத்துல ஒரு இது நியாயமான ஒரு இது இருக்கு. என்ன அவன் இப்ப என்ன சொல்ல, ஈரான் என்ன கேட்கிறான், சரியாப்பா ஈரான் டெரிட்டரியோட நீ நிப்பாட்டிக்கும், லெபனான்ல அடிக்கக்கூடிய விஷயத்துக்கு நீ அடிக்காதேன்னு நீ என்ன வந்து வற்புறுத்தப்படாது. என்ன லெபனான்ல இருந்து எனக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் வருது, நான் அதுக்கு லெபனான்ல போய் நான் திரும்பி அடிக்கிறேன், உனக்கு ஈரானோட உனக்கு ஒரு ஒப்பந்தம் போடணுங்கிறதுக்காக எனக்குள்ள பாதுகாப்பை வந்து நான் சரண்டர் பண்ண முடியாது. இது இஸ்ரேலுக்குள்ள நிலைப்பாடு. அதனால அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு பிரச்சனை இருக்குன்னா நீ அங்க அந்த இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, இவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ ஈரான் கூடிய ஒரு நாட்டுக்கு தானே அவங்க குரல் கொடுக்கணும், இன்னொரு நாட்டை பத்தி பேசுறதுக்கு அப்படி ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளின் தலைவர் ஈரானா? அப்ப இது மத அரசியலா? அப்ப இது தேசியத்துக்கு உட்பட்டு இருக்கா? இது மதத்தின் அடிப்படையில் இது நடக்கிறதா? இது இஸ்ரேலுக்குள்ள கேள்வி. ஹெஸ்பொல்லாக்கு நீ ஏன் இது பண்ணும், எங்க நாட்டுல வரக்கூடிய ஹமாஸுக்கா வேண்டி நீ ஏன் பேசணும்? அப்ப ஹமாஸ் ஹெஸ்பொல்லா எல்லாம் வந்து ஐநாவால வந்து சாங்ஷன்டு பயங்கரவாத அமைப்புகள். அப்ப இந்த சாங்ஷன்டு பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவா இப்ப ஈரான் குரல் கொடுக்கறது அப்ப பயங்கரவாத நாடு தானே. ஹெஸ்புல்லா பயங்கரவாதின்னு ஈவன் சொல்லிடுச்சு. அப்ப அவனுக்கு அவனை நீ அடிச்சேன்னா நான் உனக்கு குரல் கொடுப்பேன்னா, அப்ப பயங்கரவாதிக்கு ஆதரவு கொடுக்குறவன் ஒரு பயங்கரவாதி, அவனை நான் அடிக்கிறதுல என்னடா தப்புன்னு அவன் இப்ப கேட்கிறான். இப்ப இந்த நியாயத்துக்கு என்ன பதில் அமெரிக்கா சொல்லும்? சொல்ல வாய்ப்பு இல்லை. இப்ப இதுதான் அங்க பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல இன்னொரு ஆஸ்பெக்ட நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, ஏன்டா நீ மட்டும் எனக்கு ஆதரவு இல்லடா, 143 கோடி இன்னைக்கு எனக்கு ஆதரவு இருக்குடா இந்தியாங்க கூடிய ஒரு நாட்டுல அப்படின்னா எதை காட்டுகிறதுனா, இந்தியாவை ஒரு வல்லரசாக இஸ்ரேல் பார்க்கிறது என்பதை இது காட்டுகிறது. கரெக்ட். இந்தியாவுக்குள்ள ஒரு ஸ்டாண்டிங் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த
G7 மாநாடு நடந்தது. மேக்ரான், ஏன்னா ஹாஸ்ட் கண்ட்ரி அவர், பிரான்ஸ் முன்னாடி, அவருக்கு ஒரு பக்கத்துல ட்ரம்ப், இன்னொரு பக்கத்துல நரேந்திர மோடி. ஆமா. உலக அரங்குல இந்தியாவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதையைத்தான் இது காட்டி. சைப்ரஸ், அங்க என்னடா அங்க ஒரு இது கொடுக்கணும். என்ன அங்க பிரச்சனை? துருக்கி என்ன நினைச்சா, நம்ம பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணி அங்கிருந்து ட்ரோன் கீன் எல்லாம் வந்து திருட்டுத்தனமா பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணி நம்ம மேல தாக்குதலை நடத்த பார்த்தான். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணா, டர்க்கியோட மொத்த ஏர்போர்ட் பிசினஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு அங்க வந்து அவன் பக்கத்துல இருக்கிற சைப்ரஸுக்கு உதவி செய்யறான். இவன் இங்க இருந்து அசார்பைஜானை கிளப்பி விட்டான். நம்ம ஆளு பக்கத்துல ஆர்மேனியாவை வச்சுக்கிட்டு, நீ எனக்கு ஒரு செக் வச்சேன்னா நான் உனக்கு ஒரு கவுண்டர் செக் வைப்பேன். ட்ரம்ப் சாங்ஷன் போட்டாரு, நம்ம ஆள் அங்க ஆளை வச்சு கோர்ட்ல கேஸை போட்டு சாங்ஷன் சொல்லிய முடிச்சிட்டாரு. அப்ப என்ன அமெரிக்கா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு வல்லரசு, நம்ம எவனை வேணாலும் நம்ம ஏறி மேயலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இவ்வளவு நாளும் ஐரோப்பியால அதெல்லாம் சாதிச்சாங்க. வெவ்வேறு நாடுகள் அவங்களுக்கு அடிபணிந்தது. முதல்ல அவங்களை எதிர்த்து இந்தியா நின்னது. இந்தியா நின்ன உடனே இவ்வளவு நாளும் ஒண்ணுமே பேசாத அந்த இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் எதிர்த்து பேச தொடங்க. பிரேசில் சொல்றது, நீ இல்லாட்ட போற, நான் மோடிட்ட நான் பேசிக்கிறேங்கிறான் பிரேசில்காரன். இன்னைக்கு இதே விஷயம் இப்ப இஸ்ரேலும் சொல்லிட்டேன். அப்ப நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா, நான் ஏற்கனவே நான் சொன்ன விஷயம்தான், அமெரிக்கா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. அடுத்த ஒரு இதுன்னா சைனா பக்கம் அவனும் போக முடியாது. இட்ஸ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாம சைனா எங்கேயுமே எவன்ட்டையுமே நியாயமா நடந்துட்டது கிடையாது. நேர்மையாகவும் நடந்தது அது வழக்கமே கிடையாது சைனாக்கு. நான் எவனும் சைனாட்டையும் போக முடியாது. அப்போ இப்போ உலகத்தை தலைமை தாங்குவதற்கு இன்னைக்கு உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாடுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது பாரத நாடு மட்டும்தான் இருக்க முடியும். இன்னைக்கு இந்த நிலைக்கு இந்த நாட்டை வந்து நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட், இது இந்தியா ஒரு குளோபல் சூப்பர் பவர், வருங்கால உலகை தலைமை தாங்கக்கூடிய உலகின் குருவாக பாரதம் அமையப் போகிறது. அதற்கான முன் அறிவிப்பாக நேத்தன்யாகுவின் இந்த அறிவிப்பு பார்க்கப்பட வேண்டும்.